நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டில் நிறைய வருத்தம், நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நிறைய கஷ்டங்களை நம்ம தாண்டி வந்துக்கிட்டே இருக்கிறோம், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வருத்தம் சேர சேர இந்த சளி பிடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம். பெரியவங்களுக்கு நெஞ்சில் சளி கட்டி இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம நிறையவே பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பைன் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அது சரியாயிடும். ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்ம இதை சரி செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை குறையுது அப்படின்னா ஜென்சன் அப்படிங்கிற மலர் மருந்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மனநிலையும் சரியாயிரும். இந்த சளி காய்ச்சல் தொந்தரவுகள் அடிக்கடி இருந்தது அப்படின்னா அதுவும் சரியாயிரும். தண்ணியை பார்த்தா பயம், காற்றை பார்த்தா பயம், கூட்டத்தை பார்த்தா பயம், பேய் வந்துடும்னு பயம், ஏதாவது திடீர்னு சத்தத்தை கேட்கும்போது ஒரு மனசுக்குள்ள திடீர்னு கிளி பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபோபியாக்கள் எல்லாமே ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுத்தா சரியாயிரும். எந்த டாக்டர்கிட்ட போய் என்ன வைத்தியம் பார்த்தாலும் சளி சரியாகல, காய்ச்சல் சரியாகல, ஆனால் மந்திரிச்சா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான காய்ச்சல் சளி உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எந்த பிரச்சனைக்கான மலர் தீர்வுகளை பார்க்க போறோம் அப்படின்னா, அடிக்கடி சளி காய்ச்சல் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க, தொடர் இருமல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, வறட்டு இருமலா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க, இல்ல அப்படின்னா நெஞ்சில சளி கட்டி இருக்குது, வெளியவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மலர் மருந்துகள்ல என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நெஞ்சுக்குள்ள சளி இருக்குது, வெளியே வரமாட்டேங்குது, சளி பிடிச்சிட்டே இருக்குது, இருமல் வந்துட்டே இருக்குது, அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 மாதிரியான மனநிலைகள் இதுக்கு காரணமா அமையும். நம்ம அதற்கான மனநிலைகளையும் அதற்கான எக்ஸ்பிளனேஷனையும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முதல் மனநிலை பார்த்தீங்க அப்படின்னா பைன் அப்படிங்கிற மனநிலை. இது வேற எதுவுமே இல்லை, வருத்தம் இல்லை அப்படின்னா குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்னா அவமான உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த மலர் மருந்துக்கான உணர்வுகளை, இந்த மாதிரியான உணர்வுகள் அதிகமாக நமக்குள்ள சேர சேர, அதாவது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டில் நிறைய வருத்தம், நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நிறைய கஷ்டங்களை நம்ம தாண்டி வந்துக்கிட்டே இருக்கிறோம், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வருத்தம் சேர சேர இந்த சளி பிடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம். பெரியவங்களுக்கு நெஞ்சில் சளி கட்டி இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம நிறையவே பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பைன் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அது சரியாயிடும். சரி, பெரியவங்களுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் வருத்தம் சேர்றதுனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா குழந்தைங்களுக்கு ஏன் அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த வருத்தம் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். இப்போ ஒருத்தர் நான் உனக்கு பிரச்சனை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஒருத்தர் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் வில் பவரோட ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. எவ்வளவு நாள் ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க, எப்போ வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட வில் பவரை பொறுத்து. குழந்தைங்களுக்கு இந்த வில் பவர் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனாலையும், ஒவ்வொரு குழந்தைங்க ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கிறதுனாலையும், அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அவங்க ரொம்பவே அழுகிறத பார்க்க முடியும். பசிச்சா கூட குழந்தைங்க அதை தாங்கிக்க முடியாம அழதான் செய்றாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த வருத்தங்களை படும்போது நமக்கு இந்த மாதிரியான சளி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதே மாதிரிதான் எல்லா மனநிலைகளுக்குமே. அடுத்து ஜென்சன் அப்படிங்கிற மலர் மருந்து. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம எடுத்து செய்யும்போது அது டிலே ஆகுது, இல்ல பிரச்சனையா இருக்குது அப்படிங்கும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும். அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக நம்ம ஒர்க்கெல்லாம் டிலே ஆயிட்டு இருக்குது, ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்ம இதை சரி செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை குறையுது அப்படின்னா ஜென்சன் அப்படிங்கிற மலர் மருந்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மனநிலையும் சரியாயிரும். இந்த சளி காய்ச்சல் தொந்தரவுகள் அடிக்கடி இருந்தது அப்படின்னா அதுவும் சரியாயிரும். அடுத்த மனநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்துக்கான மனநிலை. இது என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய முக்கியமா அடிக்கடி சளி காய்ச்சல் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆஸ்பென் அப்படிங்கிற மனநிலை தான் காரணமா இருக்கும். இது காரணம் இல்லாத பயம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரீசன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஆஸ்பென் மனநிலை. தண்ணியை பார்த்தா பயம், காத்தை பார்த்தா பயம், கூட்டத்தை பார்த்தா பயம், பேய் வந்துடும்னு பயம், ஏதாவது திடீர்னு சத்தத்தை கேட்கும்போது ஒரு மனசுக்குள்ள திடீர்னு கிளி பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான பயங்கள். இல்ல அப்படின்னா வண்டியில போயிட்டு இருக்கும்போது இந்த வண்டி அப்படியே கவுந்துருச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி கற்பனை பண்ணி அதனால
அதனால வர பயங்கள், இல்லை ஏதாவது ஃபோபியா, எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயம், முடிய பார்த்தா பயம், இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலை பார்க்கும்போது எனக்கு வர பயம், இந்த மாதிரி ஃபோபியாக்கு எல்லாமே ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுத்தா சரியாயிரும். குழந்தைங்களுக்கு எந்த டாக்டர்கிட்ட போய் என்ன வைத்தியம் பார்த்தாலும் சளி சரியாகலை, காய்ச்சல் சரியாகலை, ஆனால் மந்திரிச்சா சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான காய்ச்சல் சளி உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய மலர் மருந்து ஆஸ்பென். இதுதான் என்னால் சொல்ல முடியல, நீங்கள் சொல்கிற மூணும் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா எந்த தப்புமே இல்லை. இந்த 3 மலர் மருந்துகளையுமே நம்ம வந்து சேர்த்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். எதனால் அப்படின்னா மலர் மருந்துகள் அப்படிங்கிறது பூக்களோட எசன்ஸ் தான், அதாவது மலர்களுடைய எசன்ஸை தான் நம்ம மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஒரு மனநிலை இருந்து அதுக்கான மலர் மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மலர் மருந்தும் சரியாயிரும், சரி அந்த மனநிலையும் சரியாயிரும், அதனால வரக்கூடிய உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறதும் சரியாயிரும். நமக்கு அந்த மனநிலை இல்லை அப்படின்னா அது நமக்கு எந்த தவறான விளைவுகளையும் ஏற்படுத்தாது, நம்ம குடிக்கிற தண்ணி மாதிரி தான் அது. அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த 3 மலர் மருந்துகளையும் சேர்த்தே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மலர் மருந்துகள் தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மலர் மருந்துல இருந்தும் 3 சொட்டு விட்டு காலை மதியம் இரவு அப்படின்னு ஒரு 3 நேரமே எடுத்துக்கலாம். இதை வந்து 1/2 டம்ளர் தண்ணியிலேயே எல்லா மருந்துல இருந்து 3 சொட்டு விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி சுடு தண்ணி பச்சை தண்ணிலாம் கணக்கில்லை. நீங்கள் இந்த மலர் மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்லாம் கணக்கில்லை. கெட்டியான நெஞ்சு சளி அப்படிங்கிறதுக்கு இது உதவும், ஆனால் சைனஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் வந்து உதவாது. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.